ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. இன்றைக்கி நான் உங்களை பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சியடைறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஒரு சிறியை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அந்த சிறிய யாருன்னு சொன்னால் ரெபேக்காலோட ஸ்டோரி கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அதை அந்த ஹெண்டு வரைக்கும் நான் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக சொல்ல போகிறேன், உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிறதான அந்த சிறிய யாருன்னு சொன்னால் ரெபேக்கால் வந்து லாபானுடைய சகோதரி. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி ஈசாக்க திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ரெபேக்கால் வந்து தண்ணி கொண்டு வரதுக்காக அவுட்டரில் இருக்கிறதான ஒரு ஏரியா, அவங்க நாகூர்ன்ற ஒரு பட்டணத்தில் வெளியில் போயிட்டு, அதாவது காடு பகுதியில் தான் அந்த கிணறு இருக்கும். அந்த கிணத்துல தண்ணி மூடுறதுக்காக அவங்க போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த தண்ணி மொண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு சில பெண்களோடு அவங்க சேர்ந்து ஜாலியாக பேசி சிரித்து விளையாடிய மாலை மயங்கிற ஒரு நேரத்தில் அவங்க தண்ணி மொண்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போது வந்து ஒரு மனுஷன் குரல் கொடுக்குறான். அப்போ ரெபேக்கால கூப்பிடுறது போல் சத்தம் கேட்டவுடனே என்னை யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த மனுஷன் வந்து ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். அவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, எனக்கு ரொம்ப தாகமானு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கும் கொடுக்குறேன், நீங்கள் கொண்டு வந்துட்டு ஒட்டகத்துக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்கள வர வைக்கிறாங்க. கூட இருக்கிற சிஸ்டர், அதாவது அந்த சகோதரிகள் எல்லாரும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவளுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லி அங்கேருந்து அவங்க புறப்பட்டு போயிடுறாங்க. ஆனாலும் ரெபேக்கால் அந்த இடத்துல உட்காந்து அந்த ஒட்டகத்துக்கும் அந்த ஊழியக்காருக்கும் தண்ணி கொடுக்குறாருங்க. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால, நம்ம எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு இவ ஏற்ற அதாவது மனைவியாக இருப்பான்னு சொல்லி அவர் செலக்ட் பண்ணுறாரு. அப்போயும் அவருக்கு பிடிச்சிருந்து அவரோட பேக்கில் இருந்து எடுத்து மோதிரத்தையும் வளையலையும் என்ன செய்கிறாரு, தங்கத்தை அணிகிறாரு. நான் உனக்கு கொடுக்குற இந்த பரிசை நீ வச்சுக்கமான்னு சொல்கிறாரு. அதனால் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவர் வீட்டுக்கு பின்னாடியே போயிட்டு இந்த மகள் என்ன செய்கிறாரு, ரெபேக்கால பெண் பேசி முடிக்கிறாரு. ஆபிரகாமை வர வச்சு பார்த்து பேசி நிறைய ஜுவல்ஸ் நகைங்களை போட்டு ரெபேக்கால உடனே கேட்குறாங்க. ரெபேக்கால் உடனே என்ன செய்கிறாங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. நான் இவங்க பின்னாடி போகிறேன், இவங்க மகனை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்து மேலே ஏறி அவங்க வராங்க. அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து ஈசாக்கு பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஒரு வெக்கத்தினால என்ன செய்கிறாங்க, அவங்களோட முகத்தை மூடுறாங்க. முகத்தை மூடின்னு வர இந்த பெண் தான் நம்மளுக்கு பார்த்துருக்கோன்னு சொல்லி ஈசாக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அவங்களுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆன உடனே அவங்க தம்பதிகளாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பம் ஆகுறாங்களான்னு பார்த்தா இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு 20 ஆண்டு காலம் கழிச்சு தான் அவங்க கர்ப்பம் ஆகிறாங்க. அப்போது ஈசாக்கு சொல்கிறாரு, இது என்னோட குடும்பத்துக்கு வழக்கமான ஒரு விஷயம். என்னோடய தகப்பனாக ஆபிரகாமுக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது, நான் பிறந்தேன். அதனால் இது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம், இது பழகின ஒரு விஷயம். இதனால் நம்ம வருத்தப்பட வேண்டியதோ ஃபீல் பண்ண வேண்டியதோ இல்லைன்னு சொல்லி ஈசாக்கு ரொம்ப ஆறுதலாக ரெபேக்கால் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து 2 குழந்தைகள் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அதில் ஏசா யாக்கோப்பு 2 குழந்தைகளை பெற்று ரெபேக்கால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில் ஒரு குழப்பம் நடக்குதுங்க. அந்த எண்டு தானே உங்களுக்கு வேகமாக கொண்டு வர போகிறேன். அப்போது ஏசாவும் யாக்கோப்பும் பிறந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் ஏசா வந்து ஈசாக்குக்கு ரொம்ப பிரியமான ஒரு மகனாகவும், யாக்கோப்பு வந்து ரெபேக்காலுக்கு ரொம்ப பிரியமான மகனாகவும் வளர்ந்து கொண்டு வராங்க. அப்போது வந்து ஏசா சொல்கிறாரு, என்னுடைய கடைசி காலத்தில் நான் என்ன செய்கிறோம், ஆசீர்வாதத்தையெல்லாம் உனக்கு தரேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏசா வந்து ரோமம் பொருந்தவனாக, தன்னோட உடம்பு முழுவதும் முடி, அதாவது இருக்கிற ஒரு ரோமம் பொருந்தவனாக இருக்கிறான். யாக்கோப்புக்கு அந்த மாதிரியான ஒரு ரோமம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்போது ஒரு கண்ணு தெரியாத ஒரு சூழ்நிலை